நியூயார்க்கில் சீக்கிய தீவிரவாதியை இந்தியர் கொல்ல முயற்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை இந்தியா முறையாக கையாளாவிட்டால் இருநாட்டு உறவில் பெரும் விரிசல் ஏற்படும் என அமெரிக்க எம்பிக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நீதிக்கான சீக்கியர்கள் என்ற அமைப்பின் தலைவரும் சீக்கிய பிரிவினைவாதியுமான குர்பத்வந்த் சிங் பன்னூன் பல்வேறு பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுக்காக இந்திய புலனாய்வு அமைப்புகளால் தேடப்பட்டு வருகிறார். அமெரிக்க கனடா குடிமகனான பன்னூனை நியூயார்க்கில் கொல்ல இந்தியர் ஒருவர் சதித்திட்டம் தீட்டியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. சதித்திட்டம் முறியடிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த நிகில் குப்தா இந்திய அரசு அதிகாரிகளுடன் இணைந்து இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க அரசின் வேண்டுகோளை ஏற்று நிகில் குப்தாவை பராகுவே விமான நிலையத்தில் கைது செய்துள்ளதாக செக் குடியரசு தெரிவித்துள்ளது. அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து இந்திய வம்சாவளி அமெரிக்க எம்பிக்களான அமி பெரா, பிரமிளா ஜெயபால், ரோ கண்ணா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ தானேந்தர் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இந்திய அமெரிக்க உறவானது இரு நாட்டு குடிமக்களின் பாதுகாப்புக்கு நலன் சேர்க்கும் வகையில் இருக்கும் என நம்புவதாகவும், ஆனால் கொலை சதி குற்றச்சாட்டில் இந்தியர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மிக கடுமையான இந்த குற்றச்சாட்டை முறையாக இந்தியா கையாளாவிட்டால் இருநாட்டு உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். உயர்மட்ட குழு அமைத்திருப்பதை வரவேற்றுள்ள அமெரிக்க எம்பிக்கள் இனிமேல் இது போன்ற கொலை முயற்சி சம்பவங்கள் நடைபெறாது என்று அமெரிக்காவுக்கு இந்தியா உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். கொலைச்சதியில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நிகில் குப்தா சார்பில் அவரது குடும்பத்தினர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கும் அவரது குடும்பத்தினரின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே அமெரிக்காவுக்கு நாடு கடத்தும் முயற்சியை இந்திய அரசு தடுத்து நிறுத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.